பாமகவிலிருந்து கணேஷ்குமார் சார் இணைந்திருக்காரு. சார் வணக்கம் சார். இப்போ இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்க தலைவருடைய அறிக்கையும் படிச்சு பார்த்தோம், உங்க சட்டமன்ற குழு தலைவர் மேடமும் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்களை பாராட்டுறீங்க, விமர்சனங்களையும் வைக்கிறீங்க. ஒரு முடிவுக்கே வர முடியலையே சார். இந்த பட்ஜெட்டை பாமக எப்படி பார்க்கிறது சார்? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நல்ல விஷயங்களை வரவேற்போம். எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறவில்லை என்று சொன்னால் எதிர்ப்போம். இப்ப எனக்கு முன்னால் பேசியவர்கள் மரியாதைக்குரிய அம்மா அவங்க சொல்லும் போது பாமகவுக்கு விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கோமே, ஏன் உங்களுக்கு கேட்க மாட்டேதுன்னு தான் தெரியல. நாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இதுல இல்லையே அப்படின்னு இவ்வளவு விமர்சனங்களை எங்க தலைவர் வைத்திருக்கிறார். எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் சட்டமன்ற வளாகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, பெருசாக எதிர்பார்த்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி இங்க இல்ல, விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பள்ளிக்கல்வித்துறைக்கு உங்களுடைய நிதியை குறைச்சிருக்கிறீங்க, மருத்துவத்துறைக்கு கொடுக்கப்பட்ட நிதியை குறைச்சிருக்கிறீங்க, வருஷம் உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக தான் ஆகும்னு சொல்லியிருக்கிறீங்க. புரியாத ஒரு பட்ஜெட்டா தானே இருந்துட்டு இருக்குது. இது ஒரு புதிரா? எங்க லீக்கேஜை குறைச்சா வருவாய் பெருகுனா உங்களுக்கு கடன் சுமை குறைய வேண்டுமா, குறைய வராதா? ஆனா உங்களுடைய கடன் சுமை அதிகரிக்கும்னு சொல்றீங்க. நாங்க கட்டுற வட்டி இன்னும் 2028 வரை 1 லட்சம் கோடியாக போகும்ன்றீங்க. அப்புறம் இந்த இடத்துல பொறுத்தவரை நாங்க லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிட்டோம், எங்களுடைய வருவாயை நாங்க பெருக்கும். வருவாய் பெருக்குகின்ற இடத்துல எங்க போதுங்க நிதி எல்லாம்? புதிய திட்டங்கள் வந்திருக்கிறதா? இன்னும் புதிய திட்டங்கள் எதுவும் வரவில்லை. அதெல்லாம் என்னன்றது இதுல தெளிவா சொல்லணும் இல்லையா? பட்ஜெட்ல மானிய கோரிக்கையில விவாதிச்சாதான் இதை பத்தின முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். சார், இப்ப பள்ளிக்கல்வித்துறை பத்தி சொன்னீங்க. ஆனா நிதித்துறை செயலாளர் தான் விளக்கம் அந்த 4000 கோடி என்பது கடந்த முறை ஆட்சியில கூடுதலாக கொடுக்கப்பட்டது. சேவை பெறும் உரிமை சட்டம், அந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று கொடுத்திருக்கிறீர்கள், வரவேற்கின்றோம். உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதல்ல நீங்க கொண்டு வந்திருக்க வேண்டியது லோக் ஆயுக்தாவை. ஏன் லோக் ஆயுக்தா கொண்டு வரல? அதற்கான அறிவிப்பு ஏன் இதுல இன்னும் வெளியிடப்படவில்லை? தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ₹1 இல்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறைக்கான மானிய கோரிக்கையில எவ்வளவு ரூபாய் நீங்க ஒதுக்குறீங்கன்னு இது வரைக்கும் இதுல சொல்லவில்லை. இதெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்றது மானிய கோரிக்கையில நீங்க சொன்னாதானே தெரியும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தொல்லியல் துறைக்கு நீங்க ₹1 கோடி கொடுத்திருக்கிறீங்க. ₹1 கோடி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சுற்றுலா கூட்டம், மகிழ்ச்சி, வரவேற்கின்றோம். பள்ளிக்கூட குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு என்ன இருக்கு? அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டாமா? தொல்லியல் துறை சார்ந்த நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டையும் பெருமையும் தூக்கி நிறுத்த வேண்டாமா? அதற்கெல்லாம் ஆதாரங்களை திரட்ட வேண்டாமா? இதற்கெல்லாம் ஆகின்ற செலவு. நீர்வளத்தை பொறுத்தவரை ஒரு திட்டத்திற்கு ₹200 கோடி கொடுத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தினுடைய மதிப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கோடின்னு வரும். செய்யாறு பெண்ணையாறு இணைப்பு திட்டம், அதனுடைய டிபிஆர் தயார் செய்யறதுக்கு 50 கோடி கொடுத்திருக்கிறீங்க. அதை தாண்டி வேற என்ன கொடுத்திருக்கிறீங்க? ஜீவாதாரண பிரச்சனைகள் எத்தனை இருந்து கொண்டு இருக்கிறது நீர்வளத்தை சார்ந்து? இதையெல்லாம் பார்க்கணும்ல, கேட்கணும்ல. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பெருசாக வரவேற்பதற்கு இல்லை என்றாலும் கூட பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, பதிலுரை மற்றும் அந்த விவாதங்கள்ல மட்டும் தான் தெரிய வரும்னு சொல்றீங்களா சார்? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கிளியரா கேக்குது சார், கேக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையோ? ஓகே சார்.